பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சரி, ஆண்டவர் இந்த நாளுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்திற்கென்று வைத்திருக்கிறார்? ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவளுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அதாவது சோர்ந்து போகிறவளுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவன். சோர்ந்து போயிட்டீங்களா? இத்தனை நாள் கடன் வந்திருக்கிறோம், இந்த வருஷத்தில் இத்தனை பாடு பிரச்சனைன்னு இருக்கோம், ரொம்ப மனசு சோர்ந்துட்டிங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்துட்டீங்க. அதனால தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறார். என் மகனே சோர்ந்து போகாத, என் மகளே சோர்ந்து போகாத, நான் உனக்கு பலன் தருவேன். நீ எதை நினைத்து சோர்ந்து போயிருக்கிறாயோ அதிலே உனக்கு அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். வேத புஸ்தகத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களை குறித்து வாசிக்கிறவர்ல நிறைய பேர் இந்த பாதையில் கடந்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கி ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறார். இன்னொரு பக்கம் தெரியுமா, ஒரு சமயத்தில் கர்த்தர் வந்து ஆபிரகாமே நான் உனக்கு கேடயமாக இருக்கிறேன், மகாபரிய பலனாக இருக்கிறேன்னு பேசுகிறார். ஆபிரகாம் சொல்ல, எனக்கு என்ன தருவீர், என்ன குழந்தை இல்லாமல் இருக்கிறேன்னு மனம் சோர்ந்து போனார். ஆண்டவர் சொன்னால் இவர் ஆப்போசிட்டாக பேசுகிறாரு. நீங்கள் எல்லாம் கூட இருந்து என்ன பிரயோஜனம் ஆண்டவர், எனக்கு தான் குழந்தை இல்லையே. ஆண்டவர் உனக்கு சந்ததியை பெருக பண்ணணும்னு வாக்கு கொடுத்திருந்தார். இந்த வாக்குத்தத்தை நிறைவேற தாமதிக்கும் போது ஒரு சோர்வு உங்கள் வாழ்க்கையில் கூட. கர்த்தர் சொன்னார், என்ன நடக்கலையே, கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு, என்ன நடக்கலைன்னு சோர்ந்து போயிட்டீங்களா? ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாத, வாக்குத்தத்தை நிறைவேறும், நான் சொன்னதை உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்று உங்களோடு பேசுகிறார். ஆபிரகாமோடு பேசி தைரியப்படுத்திய ஆண்டவர். மோசே தேவனால் இவ்வளோ வல்லமை பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியில் எகிப்து தேசமே ஒரு பேரை கேட்டால் நடுங்கிச்சு. அப்படிப்பட்ட மோசே இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வந்தபோது ஜனங்களுடைய நெருக்க ஊழியத்தில் வந்த பிரச்சனை ரொம்ப மன சோர்ந்து, ஆண்டவரே போதும், நானா இவங்களை பெற்றேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டார். போதும், முடிஞ்சது, என் ஊழியெல்லாம் போதும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டார். சோர்ந்து போயிட்டார். ஊழியத்தில் சோர்ந்து போயிட்டீங்களா? எத்தனை பாடுபட்டு ஜெபம் பண்ணி இவ்வளோ ஊழியம் செய்து என்ன பயன்? கடைசியில் பார்த்தா இந்த நிந்த நெருக்க அவமானம் பொய்யான குற்றச்சாட்டு இதுதான் வந்து நிற்கிறது. நன்மை பெற்ற மக்களே தீமை செய்கிறாங்க. யாருக்கு உதவி செய்தேன்னு அவங்களே விரோதமாக வந்துடுறாங்க. என்ன செய்கிறது அப்படின்னு மனசு சோர்ந்து போயிட்டீங்களா? மோசே பார்த்து ஆண்டவர் தைரியப்படுத்த, பயப்படாத மோசே, நான் கூட இருக்கிறேன் அப்படிலாம் தைரியப்படுத்தி நடத்தினார். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். எலியா எவ்வளோ பெரிய தீர்க்கத்தை ஜெபிச்சா வானத்தின் அக்கினி இறங்குது. அவர் ஜோமனை மறித்து குழந்தை உயிரோடு எழும்புது. வானத்தை அடைச்சிட்டார், மழை பெய்யலை. திரும்பி ஜெபிச்சா மழை வருகிறது. அவ்வளவு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான். அவர் என்ன சொல்றாரு? போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை காட்டில நல்லவன் அல்ல, நான் போதும், அவ்வளோதான் முடிஞ்சது. சோர்வு வந்த எதிர்ப்பு, நெருக்கம், மனிதரால் வந்தக்கூடிய அந்த நெருக்கத்தினால ரொம்ப மனம் சோர்ந்து போனார். நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களா? உங்களை சோர்ந்து போக பண்ணுற மனிதர்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல எழும்பி உங்களுக்கு விரோதமான சதி செய்கிறாங்களா? உங்களை முடைக்கலாம் நினைக்கிறாங்களா? சூழ்நிலை பார்த்து நம்ம அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சோர்ந்து போயிட்டீங்களா? எலியாவின் தேவன் அவர் உங்களை சோர்ந்து போக விட மாட்டார். சோர்ந்து போகிறவளுக்கு பலன் கொடுக்கிற தேவன். பயப்படாத எழும்பு மகனே, எழும்பு மகளே, ஊழியம் செய், சோர்ந்து போகாத. இதெல்லாம் தாண்டி போகணும். உனக்கு விரோதமாக எழும்பின வல்லமையெல்லாம் இல்லாமல் போயிடும், காணாமல் போயிடும். பயப்படாதுன்னு சொல்லி தேவன் உங்களை தைரியப்படுத்துகிறான். என் வாழ்க்கையில் எத்தனையோ முறை நான் சோர்ந்து போனேன். போதும் கர்த்தாவேன்னு கூட நான் சொல்லி இருக்கிறேன். சில நாள் வரைக்கும் பைபிள் வாசிக்காமல் ஜெபிக்காம போதும், ஒரு நாள் 2 நாள் அப்படி இருந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை விட்டு விடலை. மறுபடியும் என்னை தைரியப்படுத்தினார், பலப்படுத்தினார். எழும்பு செய் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் மகனே, மகளே, சோர்ந்து போகாத, நான் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறும், நான் கூட இருக்கிறேன், உனக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன், செய்வேன். எழும்பு, தைரியமாக செய் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிறார். எதை குறித்து சோர்ந்து போனீங்களோ அந்த காரியத்தில் அற்புதம் நடப்பதை பார்ப்பீங்க. ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்தை தந்ததற்காக நன்றி.
இந்த முதல் நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். சொந்து போயிருக்கிற இந்த மகளை நீர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நன்றி. அவருடைய மன சோர்வுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஊழியத்திலே, குடும்பத்திலே, பிசினஸிலே, வேலையிலே காணப்படுகிற பிரச்சனையினால் சோர்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய மன சோர்வுகள் மாறட்டும், தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். அவங்க எதை குறித்து சோர்ந்திருக்கிறார்களோ அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். மாற்றம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். வழி திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கு ஒரு அடையாளத்தை அவளுக்கு காண்பித்து இந்த மாதத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு உம்மை துதிக்கும்படி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.